அப்படின்னா முக்கிய பங்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ராயல் நிறுவனத்துக்கு தான். அவங்களுக்கு வந்துட்டு கமிட்டியிலிருந்து பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. இன்னொன்று அண்ணன் ஜாவதி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி ரொம்ப நன்றினே. இங்கே மட்டும் கிடையாது, சுற்று வட்டாரத்தில் எல்லா மேட்சுக்குமே பார்த்தீங்கன்னா ராயல் நிறுவனம் வந்து யங்ஸ்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கபடியாக இருக்கட்டும், ஆண்டிபுரம் எங்கள் ERT செல்வகுமார், எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர், கொன்னையூர் கிருஷ்ணாடெல்ஸ் பொன்னமராவதி, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. இவருக்கு கொஞ்சம் நம்ம ஊரில் வந்துட்டு 4 நாளாக வெயிலில் வந்துட்டு எல்லா வீடியோமே எடுத்திருக்காரு. TN63 அவருக்கு ஒரு அன்பு பரிசும். அண்ணன் எங்களுக்கு சிறந்த முறையில் மைக் செட் ஏற்பாடு செய்து கொடுத்த எல்லா டோர்னமெண்ட்டும் வந்துருவாரு சாமி அண்ணன். ஆண்டிபுரம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கேன். மேலச்சோரி அணியிலிருந்து அசோக் அண்ணன், அவங்க வந்து லவ் ஸ்டார் விளையாடுவார். அண்ணன் மிஸ் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு வைக்கணும்னு நினைக்கிறோம். அவர் வந்துட்டு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஆல்ரவுண்டர் லவ் ஸ்டார் அணியிலிருந்து ரகுராம் அண்ணனுக்கு வந்துட்டு ஸ்டார் கிரிக்கெட் கிளப்லேருந்து அன்பு பரிசு. அண்ணனை தொடர்ந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா க்ளோஸாக தான் போச்சு. அதில் வந்துட்டு ஃபைனல் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போயிட்டு நூல் இலையில் வந்துட்டு தளபதி அணியினர் வந்து நம்ம ஆண்டிபுரம் அணியினர் வந்து வெற்றி பெற்றாங்க. எல்லா மேட்சுமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. அதாவது ஒன் சைடாக போகிறதோ அது மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு சிலது வந்துட்டு உங்களுக்கே தெரியும், அம்பையர் வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆகிட்டோம். ஸோ ஏன்னா பிச்சு வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு பால் வந்துட்டு டீரேட் ஆனனால டிசிஷன் வந்துட்டு எங்களால் அந்த ஃபீல்டில் வந்துட்டு கொடுக்க முடியல. அதனால வந்துட்டு 1-2 மிஸ்டேக் இருக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இதோட சிறப்பாக பண்ணுறோம். அந்த வந்து ப்ரைஸ் வந்துட்டு யாருன்னு அறிவிக்கப்படும். முதல் நாள் நடைபெற்ற காலிறுதி போட்டியில் 3வது சுற்றில் ஆட்டநாயகன் பரிசாக டிராவல் பேக் வழங்கப்படுகிறது. அதனை தட்டி செல்பவர் யோமணி, பொன்னை தளபதி அணியிலிருந்து யோமணி. அதனைத் தொடர்ந்து 4 பந்துகளுக்கு 14 ஓட்டங்களை அடித்த மாது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. விஎம் ஸ்பாட்டம் அணியிலிருந்து மாது அவர்களுக்கு. ஏன்னா வந்துட்டு அந்த நேரத்தில் பந்து கூட தெரியல, அம்பையருக்கே பந்து தெரியல. அந்த நேரத்தில் 4 பாலுக்கு 14 ரன் அடிக்க வேண்டிய நேரத்தில் 2 6 அடித்து அணியை வந்து வெற்றி பாதைக்கு அழைச்சி சென்றாரு. மொபைல் வழங்கப்படுகிறது. இதனை பெற்றுக்கொள்பவர் குகன், ஆண்டிபுரம் அணியிலிருந்து. அரையிறுதி போட்டியில் ஆட்ட நாயகன். முதல் அரையிறுதி போட்டியில் ஆட்ட நாயகன். 2வது அரையிறுதி போட்டியில் நடைபெற்ற போட்டியில் ஆட்ட நாயகன் பரிசு முஸ்தபா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பரிசாக மொபைல் வழங்கப்படுகிறது. இதனை வழங்குபவர் ராயல் குரூப்ஸ். ஆட்ட நாயகன் பரிசாக மொபைல் வழங்கப்படுகிறது. இதனை பெற்றுச் செல்வர் பாபு, சேலம் மண்ணை சேர்ந்த பாபு. அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. 3rd and 4th பிரைஸ்க்கான மேன் ஆஃப் தி மேட்ச் பிரைஸ் மிஸ். 2வது சுற்று முஸ்தபா ஆட்டநாயகன் பரிசு. 2வது சுற்றில்
முதல் நாள் நடைபெற்ற இரண்டாவது சுற்றில் ஆட்டப்படுகிறது முஸ்தபா அவர்களுக்கு. 6க்கு 7 அடிக்கணும் நினைக்கிறேன். நல்ல ஒரு மேட்ச். 6 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும். மேட்ச் பந்து போட்டு ஜெயிச்சு இன்டெக்ஸ்டன் ஸ்டவ் வழங்கப்படுகிறது. இதனை பெறுபவர் யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2-3 பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் மேட்ச் போச்சு. சூப்பர் ஓவர் போச்சு. சூப்பர் ஓவரில் நல்லா போட்டார் ஒருத்தர். கரெக்டாக பதில் சொல்கிறவங்களுக்கு ஒரு ப்ரைஸு. ஆண்டிபுரம் அணியிலிருந்து தேவா இறுதி போட்டிக்கான இறுதி போட்டியில் சிறந்ததொரு மட்டை வீச்சை வெளிப்படுத்திய தேவா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சில பவுலர்ஸ் பேட்ஸ்மேனுக்கு நாங்கள் சிறப்பு பரிசு கொடுக்கிறோம். சிறந்த பந்து வீச்சலுக்கான ஏர்பட்ஸ் வழங்கப்படுகிறது. இது யாரா இருக்கும் கெஸ் பண்றீங்களா? இந்த பாபு. இந்த ஏர்பட்ஸ் எங்களுக்கு வழங்குறவர் வந்து எஸ்டி மொபைல்ஸ். சிறந்த ஒரு பந்து வீச்சு பாபு மற்றும் அரவிந்த். பந்து வீச்சாளர் பொன்னை தளபதி அணியிலிருந்து யோமணி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வரிசையில் பொன்னை தளபதி அணியிலிருந்து செம்பா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வீச்சாளருக்கான பரிசு பேட் வழங்கப்படுகிறது. வீச்சு மேலும் விஎன் ஸ்பாட்டன்ஸ் அணியிலிருந்து வெங்கட் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் பரிசு கண்டிப்பா வளர்ந்து வர்ற பிளேயர் யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் இதுவரை முடிவு பண்ணிக்கலாம். யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் உரிமையாளர் அன்பு அண்ணன் விஜய் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாங்க வாங்க, அப்படியே வரிசையா வந்து பிரைஸ் வாங்கிட்டு போயிருங்கண்ணா. வாழ்த்துக்கள். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து சிறப்பாக விளையாடி இந்த வருடத்திற்கான 3வது பரிசினை தட்டி செல்லும் அணி விஎம் ஸ்பாட்டன்ஸ் அணி. அந்த மேட்ச்மே வந்துட்டு நல்லா தான் போச்சு. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போயிட்டு ஒரு சின்ன மிஸ்டேக்னால வந்துட்டு மேட்சை லூஸ் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்கள வந்துட்டு நம்ம என்கரேஜ் பண்ணி தான் வரும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளேயருக்கும் ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை வழங்குபவர் இன்ஜினியர் டி செல்வகுமார் அண்ணன் அவர்கள். கிருஷ்ணா டைல்ஸ் பொன்னமராதி அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பு பரிசுகள் வந்திருக்க செமில 4 டீமுக்குமே சிறப்பு பரிசு இதனை வழங்குபவர்கள். சூட்ட தணிக்க, உடம்பு சூட்ட தணிக்க. அடுத்து தளபதி அணியினர் அணியின் இந்த வார்த்தைகள் கவனம். நண்பன் தளபதி இவரு போங்க, இவரு யோகேஷ் அவர் 2 ஓடினாலும் இல்லையா, நீ தாண்டா ரொம்ப ஓடுன. வாங்கிடா முதல்ல, அவனுக்கு தான்ப்பா முதல்ல கொடுக்கணும். கடந்த ஆண்டை தொடர்ந்து மீண்டும் 2வது பரிசு பொன்னை தளபதி அணியினர். கடந்த ஆண்டு 2வது பரிசு, இந்த வருஷம் 2வது பரிசு. வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக ஆண்டிபுரம் அணியினர். இன்னும் பிரைஸ் எதுவும் கொடுத்து முடிக்கல. தயவு செஞ்சு இங்க வாங்க. விஎம் ஸ்பாட்டன்ஸ் அணியினர் இன்னும் பிரைஸ் இன்னும் கொடுத்து முடிக்கல. இங்க வாங்க, கொஞ்சம் பிளேயர் என்கரேஜ் பண்ணுங்க. இங்க வாங்க, பேசிக்கலாம். இவ்வளவு நேரம் பேசிட்டு தான் இருந்தீங்க. வாங்க, இங்க வாங்க. எப்பயும் போலதான் கொப்பனாவட்டி சிறப்பாக தான் இந்த எப்பயுமே நடத்துவாங்க. இந்த வருஷம் இன்னும் செமையா நடத்திருக்காங்க. அதுவும் சிறப்பு பரிசுனா சொல்லவே வேணாம். 24 டீமும் அப்படிப்பட்ட டீம் தான். 24 டீமும் எல்லாமே சரியான செட்டிங்கு. எல்லாம் நல்ல பிளேயர்ஸ் விளையாண்டாங்க. எல்லாமே நல்ல பிளேயர்ஸ். வீடியோவில் பார்த்த பிளேயர் எல்லாமே முக்காவாசி பிளேயர் இங்கே வந்து விளையாண்டுருக்காங்க. இது ரொம்ப பெருசா இருக்கு.
பொன்னமராய சர்க்கிள்ல வந்து இவ்வளவு பிளேயர் வந்து விளையாண்டது பெரிய விஷயம். அதுக்கு காரணம் கமிட்டி தான். அந்த கமிட்டிக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வின்னர் ஆண்டிபுரம், யங்ஸ்டர் பட்டாளன் ஆண்டிபுரம், நம்பிக்கை நட்சத்திரம் தேவா. அந்த தேவா கேட்சா பிடிச்சிருந்தா நாங்க ஃபர்ஸ்ட், எனக்கு மனசே இல்லை இன்னும். கடைசி வரைக்கும் நான் தேவாவுக்கு வாழ்த்துக்கள். பிரவீன், உன் அடியை நான் எதிர்பார்த்தேன், இங்க ரொம்ப எதிர்பார்த்தேன். சுத்தமா அந்த எல்லாரும் எதிர்பார்த்தோம் அவரோட பிரவீன் அடியை நாங்க எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. செம்பா, செல்லப்பன், நவீன் எல்லாமே சூப்பரா விளையாண்டாங்க. தமிழ் நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேட்ச். சாப்பாடு சொல்ல வேணாம், வருஷம் அந்த பிரியாணிக்கு தான் நாங்க பரிசு ஏறணும்னு நினைக்கிறோம். இந்த ஒரு பிரியாணிக்கு தான், எல்லாருக்கும் பிரியாணி. சிறப்பு பரிசு எல்லா டீமுக்கு நல்லா இருந்துச்சு இந்த வருஷம். சிறப்பான மேட்ச். நன்றி. நம்மள வேற இருக்கும் சிறப்பு தான், எல்லாமே சிறப்பு தான். வார்த்தையை முடிச்சிடுறது. ரொம்ப நன்றி. போன வருஷம் வின் பண்ணோம், ஃபஸ்ட் அடித்தோம் நிர்மல் பிரதர்ஸ்க்கு. அப்படி இந்த வருஷம் விஎம் ஸ்பார்டன்ஸில் இன்னும் கொஞ்சம் ஹார்ட்லக் தான். ஆனால் ஆண்டிபுரம் நல்லா விளாண்டாங்க. உங்களுக்கு ஆப்பனண்ட் பொன்னை தளபதி பாபு. பொன்னை தளபதி சொல்லவே வேண்டாம். போன டைமு நல்லா ஃபைட் கொடுத்தாங்க. கொஞ்சம் ஹார்ட்லக் தான். இந்த டைமு கண்டினியூஸாக 2 வருஷம் ரன் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அவங்க கொஞ்சம் விட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் இயர் நல்லா பண்ணுங்க, நல்லா விளையாடுங்க. கண்டிப்பாக நம்ம தொடரோட சிறப்பு பரிசுகளை சிறப்பை பற்றி சொல்லுங்க. நிறைய குறை அனைத்தையும் சொல்லலாம். சொல்லப்போனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாகவே கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக வருஷம் எப்போதுமே இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக தான் இருக்கும். போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன வித்தியாசம்னா கொஞ்சம் விக்கெட் பிச்சு மட்டும் தான் கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இல்லை. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எல்லாருக்குமே, பேட்ஸ்மேனுக்கு எல்லாருக்குமே கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அடுத்த முறை கொஞ்சம் மாற்றி அமைச்சிரும் பிச்சை. இந்த வருஷம் யங்ஸ்டர் எல்லாம் நல்லா பண்ணாங்க. அந்த கார்த்திக் கண்டிப்பாக உண்மையிலே எல்லாரோட அப்ரோச்சும் போயிட்டுருக்காரு பந்து வீச்சாளர் கார்த்திக். தம்பி சூப்பராக போட்டான். போன வருஷமே போட்டான் நல்லா. போன வருஷமே பார்த்தாங்க நல்லா விளாண்டா. போன வருஷமே நல்ல பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட்டாக நல்லா போட்டான். இந்த வருஷம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அம்ஜித் நான் வச்சு மீடன் போட்டாங்க நீங்கள் அந்த பையன். ஆமாம், அம்ஜித் நினச்சி மீடன் போட்டான், நல்லா போட்டான். எல்லாரும் நல்லா பண்ணாங்க. நல்லா விளையாடுங்க. ரொம்ப நன்றி. டிஎம் ஸ்பாட்டங்களே இருந்து பாபு அவர்களே. ஆண்டிபுரம் அணிலிருந்து வருவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். கமிட்டிக்கு வரும் கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சிறப்பாக எல்லாம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு சிறப்பு. நாங்கள் வந்து இங்கே சுற்றுவதில் யாரும் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணுறதில்ல. நம்பர் 1 சாப்பாட்டுக்கு நம்பர் 1 டீம் வந்து கொப்பலாம டீம் தான். அவங்களுக்கு சிறப்பாக நன்றி சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக ஆன் டைம் இருக்கும் சாப்பாடு. எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக ஆன் டைம் இருக்கும். சிறந்த பரிசு கொடுக்குறாங்க. யாருக்கு மைக்க முடிச்சு பேச தெரியும். எல்லாம் புதுசாக கற்றுக்கிட்டதான் பேசுங்க. நானும் மைக்க பார்த்தா ஓடி தான் பேசிட்டு இருக்கேன். பேசுங்க, சும்மா நிறைய பேசுங்க. நிறைய இருக்கு மேட்ச். நீங்க 5 மேட்ச் விளாண்டீங்க, எப்படி எஃபோர்ட் போட்டு விளாண்டீங்க அதெல்லாம் சொல்லுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. தேங்க்ஸ் ப்ரோ. வேற யாராவது ஆண்டி நான் விட மாட்டேன். வேற யாராவது ஆண்டி கொடுத்தாங்க வாங்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம். கொப்பனாவட்டி கிரிக்கெட்னாவே சொல்ல வேணாம். ப்ரைஸும் நல்லா பண்ணுவாங்க, சாப்பாடும் நல்லா பண்ணுவாங்க. முக்காய் சொல்ல போனால் சப்போர்ட் சும்மாரியா எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. அது போக இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த அளவுக்கு எந்த ஊர்லமே இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஒரு கிரிக்கெட் வச்சு அதுக்கு ப்ரைஸ் வாங்கி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஊரில் அது ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதனால் வந்து கொப்பனாவட்டி டோர்னமெண்ட்னாவே எப்போவும் நல்லா நடக்கும். அதுபோக அந்த பொன்னை தளபதி நல்லா விளாண்டாங்க. அதுபோக அந்த பாட்டன் சாரி வெளியே இருந்து சேலத்தில் இருந்தெல்லாம் வந்து விளாட்றாங்க, பெரிய விஷயம். அங்கேருந்து இங்கே வந்து விளாட்றது பெரிய விஷயம். அதுபோக எல்லாருமே என்கரேஜ் நல்லா பண்ணீங்க. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றிப்பா. நீ இங்கிலீஷ்ல மட்டும் தயவு செஞ்சு பேசாத பாபு. யோசிச்சுட்டு வந்திருக்கேன் போயிட்டு இதை கேட்டு. ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ எங்கள் விளையாடுற எல்லா பிளேயர்ஸையும் கொஞ்சம் பாப்புலர் பண்ணுறதுக்கு யூடியூப் சேனல் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. இப்போ எல்லாரும் தெரியலாம்னா அவங்க ஒரு காரணம். அவங்களுக்கு கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ரொம்ப நன்றி ப்ரோ. கண்டிப்பா யூடியூபர்ஸ் இல்லைன்னா இன்னும் பெரிய பிளேஸ் யாருமே வெளியே வந்திருக்க மாட்டாங்க. யூடியூபர்ஸ் தான் பெரிய பிளேஸ். இங்கே கூடியிருக்கும் அனைத்து விளையாட்டுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி.
அண்ணன் சாமி அண்ணன் அந்த சாமி ஸ்போர்ட்ஸ் வந்து 2018 அண்ணன் வச்சாங்க. அப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன். வரும்போதெல்லாம் சொல்லுவேன், டோர்னமெண்ட் போகாத, அது தேவையில்லை அப்படின்ட்டு. அவர் சொல்லுவார், எனக்கு பொழுதுபோக்கு வரைக்கும் அதுதான் அப்படின்னாங்க. சரி ஓகே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் இயர் 2024 அண்ணன் இருந்தது. எனக்கு ரொம்ப இழப்பு. இந்த இடத்துல தம்பிங்க தளபதி குரு இவங்க வந்து பக்கத்து ஊர் என் தம்பிங்க. இவங்க எனக்கு யாருனே தெரியாது. ஆனால் இப்போவும் அண்ணனுடைய ஃபோனு அந்த கடையை சாமிஸ்புரம் நான் நடத்திட்டு இருக்கேன். அந்த ஃபோனில் வந்துட்டு யார் கான்டாக்ட் இருக்கான்னு தெரியாது. இந்த இடத்துல ஒரு பெருமைப்படுத்தணும் ஒன்றுன்னா அந்த தம்பி மண்டட் பெரிய நான் பார்த்ததில்லை. ஆனால் பர்சனலாக என்கிட்ட 2 பேர் கேட்டார். என்ன கேட்டார்னா, ஆனால் என்ன நான் ஸ்கூல் போயிட்டு வரணும் அப்படின்னு கேட்டார். எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து சாமி ஸ்போர்ட்ஸுக்கு விளாண்டதாக சொன்னாங்க. ஆனால் எனக்கு அவர் பேச தெரியாது. இருந்தாலும் நான் சொன்னேன், தம்பி பேட்டு வந்து ரொம்ப ரொம்ப மீடியமாக பேட்டு தான் இருக்குது, நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன், வந்ததும் உங்கள் தம்பி தரேன் அப்படின்ட்டு. அண்ணன் ஸ்பெஷல் என்னன்னா, அந்த பேட் வந்து ரெடி பண்ணுவார். நேற்று ஏரியா இந்த ஒரு 4 நாளாக இங்கே நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நேற்று கடையை திறப்பேன். ஆனால் இங்கே வந்து காலையிலேயே தம்பி பார்த்தாங்க. கஸ்டமர் வருவாங்க, போய் எடுத்து கொடுத்துட்டு ஜாமான் திருப்பி வருவேன். ஆனால் இந்த சர்க்கிளில் பார்க்கும்போது எங்கள் அண்ணன் பேட்டு அப்படிங்க எனக்கே தெரியும். ஏன்னா அவர் போட்ட அந்த ஹேண்டில் வந்துட்டு தமிழ்நாட்டில் யாரும் போட முடியாதுங்கிறத நான் பெருமையாக அந்த இடத்துல நான் சொல்கிறேன். எத்தனையோ லேபர்ஸ் கொடுத்தாலும் ஆசாரி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிற வேலையை ஒரு ப்ரைவேட்டில் ஒரு கடையை ஆரம்பித்து ஒரு 6 வருஷம் ரன் பண்ணி அதில் என்ன நெறிவு சொல்லுது அப்படிங்கிறத அவராக கற்றுக்கிட்டு அது கஸ்டமருக்கு என்ன கேட்குறாங்களோ அதை காட்டி பெஸ்ட்டாக கொடுக்குறது எங்கள் அண்ணனுடைய உழைப்பு. அதுக்கு தான் எங்கள் அண்ணன் இறந்ததுக்கு எதாவது வந்தால் தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் வர்றதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் அண்ணனுடைய அடக்கத்துக்கு நான் வரும்போது அந்த இடத்துல அதிகமான கூட்டம் இருந்துச்சு. இதில் இந்த இடத்துல வந்து இந்த விருதுங்கிறது வந்து இப்போ நான் சாதாரணமாக அந்த சீல்டை வந்து நாங்கள் கொண்டு ஒரு இடத்துல எங்கே போட்டுடலாம். ஆனால் இவங்க கொப்பனவாடி ஸ்டார் கிரிக்கெட் கிளப்பு ஒவ்வொரு பிளேயர்ஸையும் மென்ஷன் பண்ணி ஒரு கலெக்ட் பண்ணி எடுத்தாங்க இல்லையா, அது உண்மையுமே அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடப்பட்டிருக்கேன். அதில் வந்து முதல்ல வந்து அண்ணனை சொல்லும்போது தம்பி சொல்லும் போதே அவருக்கே அந்த வருத்தம் வந்துச்சு. நேற்று கடையில் வந்தாங்க, ஸ்டெம்பு வாங்கினாங்க, பால் வாங்கினாங்க, அப்போவும் இன்வைட் பண்ணாங்க. பர்சனலாக நேற்று பையன் ஃபோன் பண்ணார், அது யாருன்னு தெரியாது. ஸோ கண்டிப்பாக நான் சொன்னேன், தம்பி 4 நாள் இங்கே இருக்கிறேன், கண்டிப்பாக நான் வர்றேன் அப்படின்ட்டு. இதே ரொம்ப பேச எனக்கு தப்பாக வச்சுக்காங்க, ஏதோ மன்னிச்சுங்க. ஏன்னா அது எமோஷனல் என்னால் பண்ண முடியல. கடையை நான் தான் பார்த்துட்ருக்கேன். விரைவனு இவங்க எல்லாம் சொன்னாங்க பிரவீன் அடிப்பாருன்னு. ஆனால் அவங்கள வந்து இன்றைக்கும் நான் ஏன் ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்து இன்றைக்கும் வச்சுருந்தார். உங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தேன், நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் பர்சனலாக தம்பி அடிப்பாருன்ட்டு. அதுக்கான ஒரு சூழ்நிலை அமையலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அண்ணனுடைய அடுத்த மாதம் 1 இயர் வருது. துவாரில் என் நேட்டிவ் சொந்த வீரர் தான் 30,000 மேட்ச் வைக்கிறேன். நான் பர்சனலாக வைக்கிறேன். எல்லோரும் வாங்க கலந்துக்குங்க. ஸ்போர்ட்ஸ் அந்த கடையை வந்து நானே ரன் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் கேளுங்க, தெரிஞ்சளவு பண்ணி கொடுக்குறேன், தெரியாதே கற்றுக்கிறேன். அண்ணன் அளவுக்கு வரட்டினாலும் கொஞ்சம் கற்றுக்கிறேன். சரி, எனவே எல்லாரும் பார்த்து சொன்னமா நல்லா வளருங்க. வந்து கொப்பனாடி ஸ்டார் கிளப்புக்கு ரொம்ப மறுபடியும் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த விருதுங்கிறது முக்கியம்தான். ஆனால் கொடுத்த பொருள் சின்னமாக இருந்தாலும் அவங்க அமைச்சு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாங்கல்ல ஒரு பிரச்சனையும், அது உண்மையுமே யாரும் கொடுக்காத ஒரு இந்த இடம் பெருமை. அதை நான் என்னைய பொறுத்து நான் பெருமையாக எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நல்ல சமயம் எல்லாரும் மிஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணுறாங்களோ இல்லையோ எல்லா மேட்ச்லையுமே வந்துட்டு கலந்துக்குவாங்க. வின் பண்ணுறது அடுத்த விஷயம். ஆனால் அவங்க ஊரில் வந்துட்டு வெறும் சின்ன பசங்க தான் இருப்பாங்க. யாரையுமே வந்துட்டு கெஸ்ட்டு அது மாதிரி வந்துட்டு ரோல் கூப்பிடவே மாட்டாங்க. அந்த சின்ன பசங்களை ஒரே ஒரு ஆள் வந்துட்டு ரொம்ப வருஷமாக கூட்டிகிட்டு போகிறாரு. மேட்ச் வின் பண்ணுறாங்களோ தோக்குறாங்களோ அடுத்த விஷயம். மலமட்டி அணியிலேருந்து மணி வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஸ்டாரில் ஒரு மேட்ச் நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம பொன்னமராவதி வட்டாரத்தில் இந்த மாதிரி ஒரு மேட்ச்சு எங்கேயும் நடந்ததில்லை. எல்லா பிளேயர்ஸுமே வந்து விளையாடுறீங்க. ஆனால் இந்த ஸ்டார் நடத்துகிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் நடத்திருக்க மாட்டாங்க. ப்ரைஸு நிறையா கொடுப்பாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க.
அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டாக எல்லாருமே விளாட்றீங்க, நல்லா விளாண்டீங்க. வெளியிலேருந்து கெஸ்ட் பிளேயராக வந்து எங்கள் ஏரியாவில் விளாட்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. இதே மாதிரி வருஷம் வருஷம் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். ரொம்ப நன்றி. இஃபாஸ் பாய் வாங்க, 2 வார்த்தை பேசுங்க வாங்க, தயவு செஞ்சு வாங்க. நீங்கள் ஒரு நல்ல தொடர் நடத்துறவங்க, 1 லட்ச ரூபா டோர்னமெண்ட் பெரிய லெவலில் நடத்துறீங்க. நீங்களாம் 2 வார்த்தை பேசினா எங்களுக்கு கொஞ்சம் பெருமை தான். வாங்க. கமிட்டிக்கு ரொம்ப நன்றி. மேட்ச் நல்லா நடத்துனீங்க, எதிர்பார்க்கல. இப்போ தான் 3 வருஷம் தான் முதல் தடவை வரோம், சிறப்பாக நடத்துனீங்க. கண்டிப்பாக இன்னும் உங்கள்ட்ட நிறைய எதிர்பார்க்குறோம் பாய். இன்னும் ப்ரைஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் ப்ரைஸ்லாம் எப்படி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது? அந்த ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குது? கண்டிப்பாக சின்ன பசங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் தான். கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ரைஸுமே ஒவ்வொரு துறை பார்த்து கொடுக்குறோம் கரெக்டாக. இந்த ப்ரைஸ் இந்த துறைக்கு சூட் ஆகும், ஃபாஸ்ட் பவுலர்னா இந்த இது சூட் ஆகும், பேட்ஸ்மேன்னா இது சூட் ஆகும் சொல்லி பார்த்து கொடுக்குறோம். இது எப்படி இருக்கு உங்களுக்கு? இது இந்த மாதிரி டோர்னமெண்ட் பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து ஒவ்வொரு ப்ரைஸுக்கும் ஒவ்வொரு பிளேயருக்குமே இண்டிவிஜுவல் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் பாரு, ரொம்ப நல்ல விஷயம். மற்ற ஊர்லேயும் இதே மாதிரி பண்ணுவாங்க. இது மாதிரி நீங்கள் நடத்துனீங்கன்னா அடுத்தடுத்த ஊர்லேயும் இதே மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்த டோர்னமெண்ட்டை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. கொப்பனாப்பட்டி டோர்னமெண்ட்னாலே சிறப்பான டோர்னமெண்ட் தான். எல்லா ஊர்லேருந்து எல்லாம் அந்த டோர்னமெண்ட் வந்து விளையாட ஆசைப்படுவாங்க. ஏன்னா ப்ரைஸ் எல்லாம் அப்படி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் எதிர்பார்த்து வந்தோம். கடைசியாக அந்த 3ஆவது ரவுண்டு இப்படி நல்லக்கா ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பிச்சு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் விளையாடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா யாருமே இப்போ லப்பர் பால் விளையாண்டதில்லை. புதுசாக விளையாடும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது இந்த பிச்சு விளையாடும் போது. ஆனால் மேற்கொண்டு நல்லா அடுத்த வருஷம் நல்லா அடுத்த முறை கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த வந்துட்டு பெஸ்ட்டாக கொடுப்போம். எப்போவுமே வந்து பிச்சு நல்லா இருக்கும். இந்த தடவை வந்துட்டு நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி எங்களால் இவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து பெட்டராக பண்ணுறோம். ஓகே, ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து எங்களுக்கு இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுவும் நாங்கள் வந்துட்டு பெருசாக எதிர்பார்த்தோம், 6 நிறையா வரும்னு எதிர்பார்த்தோம். அதை வந்துட்டு எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அதை நிறைவேற்றி கொடுங்க. தேங்க்ஸ்ண்ணா. சைக்கிள் வழங்கப்படுகிறது. இந்த 3 டீமில் யாரும் நீங்களே சொல்லலாம், கெஸ் பண்ணி சொல்லலாம். பொன்னை தளபதி அணியின் ஒரு பிளேயர், இல்லை ரியல் ஸ்பாட்டன்ஸ் அணியிலிருந்து, ஆண்டிபுரம் அணியிலிருந்து சிறந்த ஆல்ரவுண்டருக்கான பரிசு சைக்கிள் வழங்கப்படுகிறது. சொல்லலாம், சத்தமா சொல்லுங்க. கரெக்டா சொல்ற பிளேயருக்கு ஏதாவது சிறப்பு பரிசு கண்டிப்பா உண்டு. ரியல் ஸ்பாட்டன்ஸ் அணியிலிருந்து யாராவது சொல்லுங்க. ஆண்டிபுரம் அணியிலிருந்து புவன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சிறந்த ஆல்ரவுண்டருக்கான பரிசு. புவன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சிறந்த ஆல்ரவுண்டருக்கான பரிசு. இதுல ஒரு சின்ன சேஞ்ச். நாங்க ஒரு சோஃபா செட் வச்சிருந்து சிறந்த அணிக்கான ஒரு பிளேயரோட இம்ப்ரெஷன் பார்த்துட்டு கண்டிப்பா அந்த பிளேயருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணோம். அந்த பிரைஸே மாத்திட்டோம். ஆண்டிபுரம் அணியிலிருந்து எல்லாம் பந்து வீச்சார் கார்த்திக். கண்டிப்பாக பண்றோமோ அவர் வந்துட்டு இன்னும் நல்லா விளையாடுவாரு. அதுக்காக வந்துட்டு இந்த பிரைஸை அப்படியே மாற்றி ஒரு இளம் அதிவேக பந்து வீச்சாளருக்கு இந்த பிரைஸை கொடுத்துருக்கோம். இதை கொடுக்கறதுக்கு வந்துட்டு உண்மையாகவே நாங்கள் வந்துட்டு பெருமைப்படுறோம். கண்டிப்பாக நீங்கள் பேசிட்டு தான் போகணும், இல்லைன்னா தூக்கி உள்ள வைடா. தம்பி கார்த்தி வாங்க. இந்த எல்லாமே அண்ணன் தம்பியை தான், எது தோணுதோ பேசலாம். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்கள்கிட்ட கொடுத்தாங்க? எல்லா மேட்சும் நல்லா பந்து போட்டனால சொன்னாங்க, நீ உனக்கு எடுக்குது இந்த பிச்சு, நீ போட்டுருவ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, போட்டுருவேன்னு. மேன் ஆஃப் தி சீரியஸ் இது ரொம்பவே எங்களுக்கு டஃப் ஆயிடுச்சு. அதனால தான் வந்துட்டு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம். ப்ரைஸை அப்படி இப்படின்னு மாற்றி மேக்ஸிமம் எல்லாருக்கும் போகிற மாதிரி இது பண்ணிட்டு மேன் ஆஃப் த சீரியஸ் வந்துட்டு யாருக்கு கொடுக்குறது எங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு கன்ஃபியூஸ் இருந்துச்சு. இருந்தாலும் ஒருத்தரை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? போன டைம்னா கொஞ்சம் குயிக்காக சொல்லிட்டோம். ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சிச்சு விளையாடதாச்சு, செம்பாக்குன்னு சொல்லி செம்பா கொடுத்தாச்சு. இந்த வருஷம் யாருன்னு பாருங்க, மேன் ஆஃப் தி சீரியஸ் நிறைய பேர் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால கன்ஃபியூஷன் இருந்துச்சு. போன டைம் சோலோவாக ஒருத்தர் வாங்கிடுவார் ஈஸியாகவே. இந்த டைம் வந்துட்டு இந்த பிளேயர் வந்துட்டு கரெக்டாக யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். விஎஸ் பாட்டன் அணியிலிருந்து யாராவது கெஸ் பண்றீங்களா? அச்சி இங்கிட்டு ஆண்டிபுரம் அணியிலிருந்து யாராவது கெஸ் பண்றீங்களா? பொன்னை தளபதி அணியிலிருந்து யாரும்? பொன்னை தளபதி அணியிலிருந்து முஸ்தபா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது மேன் ஆஃப் தி சீரியஸ் பிரிட்ஜ். கண்டிப்பா மேட்ச் 2 மேட்ச் ஜெயிக்க வச்சிருக்காரு அவங்க டீம். 2 மேட்ச் ஜெயிக்க வச்சிருக்காரு. எல்லா மேட்ச் நல்லா பந்து போட்டுருக்காரு நினைக்கிறேன். ஃபைனல் தவிர ஃபைனல் ஒரு 6 கொடுத்துருக்காரு நினைக்கிறேன்.
மற்றபடி எல்லா மேட்சும் நல்லா பந்து போட்டிருக்காரு. 3ஆவது ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும். மிக அருமையாக வந்துட்டு பந்து வீசி அணியை வந்து வெற்றி பாலைக்கு அலை சென்றாரு. எப்ப தேவைப்பட்டுச்சோ அப்ப எல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு மிக அருமையா பவுலிங்கை பண்ணி அவங்க மேட்சை வந்துட்டு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுதான் பாபு அந்த விக்கெட் எடுத்து. ஆனா இருந்தாலும் அந்த மேட்ச் வின்னர் கொடுத்தது அவர் கொடுத்துருக்காரு. 2 மேட்ச் கண்டினியூ கொடுத்துருக்காரு. கண்டிப்பா 3 கெஸிங்ல முடிச்சுதான் அவரை பிடிச்சோம். முஸ்தபா வாங்க. இந்த தொடருக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? அது நல்ல பேட்ஸ்மேன் வச்சு போட்டி சொல்லி வர போட்டிருக்கீங்க. அடுத்த பிச்செல்லாம் பார்த்தா விட மாட்டாங்க கண்டிப்பா. அவருக்கு அவரை மாதிரி ஒரு பெரிய வந்து போகணுங்கிறது தான் என்னோட டார்கெட். கண்டிப்பா அதான் அவர்கிட்ட சொன்னேன். அது நல்ல பேட்ஸ்மேன். என்னை வந்து அவர் கீழே கோட்டையில 3 4 அடிச்சாரு. அதான் சொன்னேன். அவர் ஒரு கிரவுண்ட்ல அடிச்சாரு. கண்டிப்பா அவர் வந்து நல்லா பண்ணணும். மோட்டிவேட் நல்ல மோட்டிவேட் இளம் வந்து இப்பதான் வளர்ந்து வர்றாப்புல நம்ம சரௌண்டிங்ல. இப்பதான் வளர்ந்து வர்றாரு நம்ம சரௌண்டிங்ல. என்ன நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணி அதை சொல்லுங்க. நீங்க பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அந்த பிரைஸ் கிடைச்சிருக்கு. இந்த மேட்ச் 6-7 மேட்ச் நீங்க சொல்லுங்க. 6-7 மேட்ச் அந்த 2ஆம் ரவுண்டு நல்லூரோட ஜெயிச்சிங்கல்ல, அந்த மேட்சை பத்தி சொல்லுங்க. அந்த மேட்ச் நான் ஆல்ரெடி அதே மாதிரி கால்குடியில பவுலிங் பண்ணியிருக்கேன். ஆமா, நேமத்தா மாட்டீங்க எனக்கு வந்து போட்டீங்க. ஆமா, அந்த கான்ஃபிடென்ட்ல தான் வாங்கி போட்டது, வேற யாரும் இல்லை. வாழ்த்துக்கள் முஸ்தபா. தேங்க்ஸ்ண்ணா. ஸ்டார் கிரிக்கெட் பண்ணி வழங்கப்படுகிறது 25,000 மற்றும் வெற்றி கோப்பை. இந்த டோர்னமெண்ட்ல 4th பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க ஸ்டார் கிரிக்கெட் கொப்பனாப்பட்டி. 25,000 அதுக்கான டிராஃபியும். 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணியிருக்காங்க. 3வது பரிசு 30வது பரிசாக 30,000 ரூபாயை தட்டி சென்றுள்ளனர். 30,000 ரூபாயை தட்டி சென்றுள்ளனர். நீ அடி சொல்லுனர். பொன்னை தளபதி அணியினர் செகண்ட் பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ரன்னர் அப் வாழ்த்துக்கள். பொன்னை தளபதி பொன்னமராவதி. 35,000 பிரைஸ் அமௌண்ட் அதற்கான டிராஃபியும். பட்டத்தை தட்டி செல்லும் அணி ஆண்டிபுரம் அணியினர். நடந்து முடிந்த தொடரில் சாம்பியன் பட்டத்தை வெல்லும் அணி ஆண்டிபுரம் அணியினர். கொஞ்சம் டீம் அப்படியே வந்துருங்க, பிரைஸ் வாங்க மாட்டோம். இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் வழங்குவார் திரு ஆர் பாலாஜி மற்றும் முத்துராமன் அவர்களுக்கு எங்களை மனமார்ந்த நன்றி 40,000 பிரைஸ் அமௌண்ட் அதுக்கான டிராஃபி கொடுக்குறாங்க. இந்த வருடத்திற்கான சாம்பியன்ஸ் ஆண்டிபுரம் அணி. லாஸ்ட் இயர் 3rd ரவுண்ட் விட்டு போனாங்க க்ளோஸா மேட்ச நிர்மல் பிரதர்ஸ் அணிக்கு எதிராக. ஆனா அந்த நிர்மல் பிரதர்ஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்தாங்க. இந்த வருஷம் அதை மாற்றி அமைச்சிருக்காங்க ஆண்டிபுரம் அணியினர். வாழ்த்துக்கள். எங்களை அழைப்பினை ஏற்ற எல்லாரும் சிறப்பாக வந்து விளையாடி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது